ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னால் ஏன் வீடியோ போட முடியலன்னா, ஒரு சில காரணங்களால் வீடியோ போட முடியல. ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு கேக் ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ப்ரௌனி கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விசிலில் வந்து ப்ரீஹீட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு விசில் குக்கரில் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டபுள் பாயிங் மெத்தட் சொல்லிட்டு வெந்நீர் வச்சு மேலே ஒரு கோப்பம் மாதிரி ஏதாவது வச்சு அதுக்கப்புறம் பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் வந்து நான் எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கின்னு நான் அதுதான் செய்ய போகிறேன், அந்த டபுள் பாயிங் மெத்தட்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சாக்கோ பவுடர், சுகர், அப்புறம் 2 முட்டை எடுத்திருக்கேன், மைதா எடுத்திருக்கேன், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், மில்கி பார் எடுத்திருக்கேன். அது லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு சாக்கோவும் எடுத்திருக்கேன். இந்த டபுள் பாயிங் மெத்தடில் வந்து நம்ம வந்து சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது நல்லா வந்து ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அதை நம்ம கேக்கில் வந்து ஆட் பண்ணும்போது சுத்தமாக நல்லா ஆறி இருக்கணும். ஓகேவா? நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம முட்டையும் சுகரையும் வந்து நம்ம நல்லா கையாலே இது பண்ணலாம். இருந்தாலும் நான் மிக்சியில் தான் வந்து கொஞ்சம் ஒரு ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா கையாலேயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்தமாரி ஒரு சல்லடை எடுத்துக்கிட்டு இந்த சாக்கோ பவுடர், அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு எல்லாமே வந்து இந்த கட்டி இல்லாமல் வந்து நம்ம இந்தமாரி சல்லடை வச்சு சலிச்சிக்கின்னு, ஏன்னா சலிச்சிக்கிட்டால் தான் கட்டி இல்லாமல் வரும், நம்ம கேக் செய்யும் போது நல்லாயிருக்கும். இந்த சாஃப்டாக வரத்துக்காக இந்த பேக்கிங் பவுடர் இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே இந்த ரெசிபி வந்து ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரி, ஓகே, நம்ம இப்போ வீடியோ எடுத்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். அதே மாதிரி அந்த சாக்லேட்டும் பட்டரும் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அதோட வந்து அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் வந்து அந்த மைதா மாவு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேக்கு செய்கிற அந்த பாத்திரத்தில் வந்து பட்டரோ இல்லை பட்டர் பேப்பர் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. என்கிட்ட அந்த பேப்பர் இல்லை, அதனால் நான் பட்டர் தடவியிருக்கேன். தடவி அது நீங்கள் வந்து அந்த கேக்கு வந்து நீங்கள் அதில் நல்லா அது ஊற்றி நல்லா 2 தட்டு தட்டிடுங்க. அது நல்லா கீழே அந்த இதை நல்லா தட்டி செட் ஆகிற மாதிரி செஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சாக்கோ இது வந்து போட்டுட்டு மில்கி பாரையும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மில்கி பாரோ இல்லை வேறு எந்த சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, நட்ஸ் அந்தமாரி இருந்தால் நட்ஸு போடலாம். பசங்க வந்து நட்ஸு வேணான்னு சொன்னதுனால நான் இந்த சாக்லேட் மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த சாக்லேட்டும் அந்த மில்கி பாரும் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்தமாரி நீங்கள் வந்து நட்ஸ் போடுறதுனால போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு இந்த ப்ரௌனி வந்து நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன், நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ இதில் இந்தமாரி ப்ரௌனி செஞ்சு இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸன் மட்டும் நான் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அது நான் என்னான்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இந்தமாரி குக்கரில் வந்து கொஞ்சம் நேரம் குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு உள்ளார இந்த கேக்கை வந்து வச்சுருங்க. 1/2 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள், கேக் சூப்பராக வந்திருக்கு. 1/2 ஹவருக்கு அப்புறம் நான் எடுத்து விட்டு அந்த ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் நான் அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அந்த ப்ரௌனி வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இப்போ நான் வந்து நிறைய ஹோட்டலில் வந்து நம்ம வந்து ஒரு டெசர்ட் மாதிரி வந்து நம்ம சாப்பிடுவோம். எப்படின்னா அந்த ப்ரௌனியில் வந்து மேலே ஐஸ்கிரீம் வச்சு தருவாங்க. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். அது சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. அதனால நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே, நம்மளும் வந்து இந்தமாரி ஐஸ்கிரீம் வச்சு இந்த ப்ரௌனியோடு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரௌனி சும்மா சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். இந்தமாரி ஐஸ்கிரீம் வச்சு அந்த ஐஸ்கிரீம்ஸ் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.